கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த நாளில் கூட தேவனுடைய இன்னொரு சத்தியத்தை கேட்க எல்லாரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஞானஸ்தானத்தின் முதலாம் பாகத்தை நாம் படித்தோம். அதில் ரொம்ப மிக முக்கியமாக அந்த நாகமானோட 7 முழுக்குகளும் இஸ்ரேலோட 7 பண்டிகைகளையும் நாம் அடுத்தடுத்து போக போகிற அந்த நிலைமைகளையும் ஒவ்வொன்றாக நாம் படித்தோம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த முதல் படியிலேருந்து 7 படி இருக்கு இல்லைங்களா? அதை ஒவ்வொன்றா இன்றைய வாரத்திலிருந்து படிக்க போகிறோம் நம்ம. அப்போ இன்றைய வாரத்தில் அந்த முதல் படியை குறித்து நாம் வாசிக்கலாம். அதாவது அந்த முதல் முழுக்கு, முதல் பண்டிகை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த முதல் முழுக்கு அல்லது முதல் பண்டிகை எந்த பண்டிகையா இருந்துச்சு? இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யாத்ராகமத்தில் வர அந்த 10வது வாதை, தளிச்சன் பிள்ளையின் சங்காரம். அப்போ அங்க யார் அடிக்கப்படணும்னா ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தின் மூலியமாகத்தான் தளிச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். இதே யாத்ராகமத்தில் வர அந்த நிழல். அதை நம்ம எதோட ஒப்பிட்டு பார்த்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துன்ற ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால முதல் பேரான தளிச்சன் பிள்ளைகள், அதனால தான் சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட முதல் பேரானவர்கள் அப்படின்னு நம்ம யாக்கோபில் நம்மளை குறித்து படிக்கிறோம். அப்போ இவர்கள் மீட்டெடுக்கப்படுகிறது தான் அந்த முதல் முழுக்கு. அதை தான் நம்ம எங்கே பார்த்துன்னு வரோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தில் ஞானஸ்தானத்தில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஞானஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னா, சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது நாம் தேவனிடத்தில் செய்கிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பேரு தான் ஞானஸ்தானம் என்று சொல்கிறது. இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். மீண்டும் ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்ற கேள்வியும் நம்ம மத்தியில் அநேகருக்கு இருந்தது. அதை நீங்க கேள்வி பதில் நேரத்தில் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இப்ப இன்றைய தினத்தோட சத்தியம் நமக்கு அதுக்கு விவரத்தை கொடுக்கும். நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கிரகத்தை பத்தி நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கின பின்னாடி ஞானஸ்தானத்துக்குள்ள போலாம். ஏன்னா இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பாக நாமும் கூட என்ன பண்ணின்னு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட என்ன பண்ணின்னு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 2ஆம் மிருகம் ஒரு சுரூபத்தை செய்து வச்சுது. ஞாபகம் இருக்கா? இதை படிச்சிருக்கிறோம். அந்த சுரூபத்தை செய்து வைத்து எல்லா ஜனங்களையும் அந்த சுரூபத்தை வணங்க சொல்லுச்சான். அது முந்தின மிருகம் பார்த்தோம். 2 மிருகங்கள் இருக்கு. அந்தி கிறிஸ்துல படிச்சோம். முதல் மிருகம் வந்திருக்கிற அந்த நம்ம வேதத்துல படிக்கிற அந்த பாபிலோன் ரோம கத்தோலிக்க மார்க்கம், அதுதான் முதல் மிருகம்னு நம்ம படிச்சோம். அதுக்கு பின்னாடி வந்த 2ஆம் மிருகம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுரூபம் செய்ததாம். அந்த சுரூபத்துக்கு பேரு தான் திருத்துவம் என்ற சுரூபம். இதை நம்ம படிச்சிருக்கிறோம். அது 3ஆம் நூற்றாண்டிலிருந்து அதிகமாய் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள் வரப்பட்ட ஒரு சுரூபம். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் இந்த சுரூபத்தை தான் வணங்கி கொண்டு நிற்கிறார்கள். ஆனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பவுல் சொல்றாரு இல்லைங்களா, ஒரே மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு அப்படின்ட்டு அநேக வசனங்களை நாம் குறித்து படிச்சிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன். ஆனா கிறிஸ்துவ கூட தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1ஆம் வசனத்துல அந்த வார்த்தையும் தேவனாயிருந்தது படிக்கிறோம் இல்லைங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து தேவன். ஆனா என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, வல்லமை உள்ள தேவன். இதை நம்ம படிச்சிட்டோம். ஆனா பிதாவாகிய தேவன் மட்டும் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ பிதா கிட்ட இருந்து புறப்பட்டு வந்து நிற்கிற பெலத்துக்கு பேரு தான் தேவனோட ஆவி அல்லது பரிசுத்த ஆவி. அதனால தான் நீங்க எங்கன்னா பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் என்ற வசனத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான் ஆகிய தேவன் என்ற இந்த 2 வசனங்களை உங்களால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்பர் பெற்ற வசனம் பைபிள்லயே இல்லை. அதாவது குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ற வசனமே இருக்காது. ஒரே வசனம் தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மட்டும் தான் பேசப்பட்டிருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்துருக்குறோம்.
ஜெபத்தை குறித்து கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அநேகர் எந்த சுரூபத்தை தான் இன்னைக்கு வணங்கின்னு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்துவம் அப்படின்ற ஒரு சுரூபம். இதை இப்போ இத மனசுல வச்சுக்கின்னு ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம போலாம். ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு சடங்கா சாரியத்தை போல் மாறி இருக்கு ஞானஸ்தானம். வந்த உடனே அதுக்கு எப்படி உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபைக்குள்ள ஒருத்தவங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களை சபைக்குள் வர வைத்து, அந்த சபையை வழிநடத்தி நிற்கிற ஒரு போதகர் அல்லது ஒரு பாதிரியார் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க இந்த சபையில் ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்றால், முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானத்தை எடுத்துருங்க. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தா தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். இது ஒண்ணு. அடுத்தது ஞானஸ்தானம் எடுத்தா தான் உங்கள் பாவங்களை கழுவப்பட முடியும். இல்லைன்னா நீங்க எங்க போயிடுவீங்க? நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்றது சொல்றது உண்டு. அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கிற நோக்கமும் காரணமும் இன்னைக்கு எது அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நரகத்துக்கு போயிடுவீங்கோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால வேண்டிய என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த குழந்தை கூட என்ன பண்ண தொடங்கிட்டாங்கன்னா, ஞானஸ்தானம் சைல்டு பேப்டிசம் குழந்தை ஞானஸ்தானமும் கொடுக்க தொடங்குனாங்க. ஆனா இந்த குழந்தை ஞானஸ்தானம் நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப காலமாக இருக்கு. ஆனா இப்போ நடைமுறை வாழ்க்கையில இந்த ஞானஸ்தானம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்றேன். அ மரண படுக்கையில இருக்கிறாங்க இல்லைங்களா? சாக போற நிலைமையில இருக்கிறவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனி சாக போறேன். இன்னும் சில மணி நேரங்கள் அல்லது இன்னும் சில நாட்கள்ல சாக போறேன். டாக்டருங்க வந்து கை விட்டுட்டாங்கோ. இனி இந்த மனுஷனை பிழைக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன உடனே, அப்போ உடனடியாக ரொம்ப விறுவிறுப்போட அர்ஜென்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்குவாங்க. ஏன்னா, ஏன் இவங்களோட மனசு அப்படியா இருக்குன்னா, ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுக்காமல் செத்து போயிட்டேன்னா, நான் நரகத்துக்கு போயிடுவேன். அப்படின்ற ஒரு மனோபாவமும் இருக்கு. அந்த மாதிரியும் நிறைய பேர் ஞானஸ்தானம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன குழந்தையிலும் இப்ப என்ன பண்ண தொடங்கிட்டாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இருட்டுல இருக்கு. அந்த குழந்தை வெளிச்சத்துக்குள்ள வரணும். பாவத்துல இருக்கு. சுத்தத்துக்குள்ள வரணும். எப்படி இயேசு கிறிஸ்து 40வது நாள் எடுத்துன்னு போய் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டாரோ, அந்த மாதிரி 40வது நாளுக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை, அது கிட்ட வர ஞாயிற்றுக்கிழமை அல்லது அது கிட்ட வர பண்டிகை, அதெல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொழுந்தை எடுத்துன்னு போய் கொழுந்தைக்கும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தை குடுக்குவாங்க. ஆனா, அந்த குழந்தைக்கு இன்னும் ஞானமே வந்திருக்காது. நான் என்ன தண்ணீல முழுகி எந்திருக்கிறார்கள், அதோ தெரியாது. தண்ணீய எடுத்து ஊத்திடுவாங்க. பக்கத்துல யார் நிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க. காட் ஃபாதர், காட் மதர் அப்படின்ற ஒரு பேரு. அதாவது ஞான தகப்பன், அது தமிழ்ல அப்படி வரும். ஆனா ஆங்கிலத்திலிருந்து நேரடியா தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சா, தேவ அப்பா, தேவ அம்மா அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனா ஞான தகப்பன், ஞான தாய் அப்படின்னு பக்கத்துல 2 பேரை நிக்க வச்சு, அவங்களும் வாக்குறுதியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. வாக்குமூலம், வாக்குறுதிகள்லாம் சொல்லி, இந்த குழந்தைக்கு தண்ணீல நனைச்சு எடுத்துற உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் பெற்றாச்சு. இனி இந்த குழந்தை செத்தா கூட பரவாயில்ல. எங்க போயிடும்? பரலோகத்துக்கு போய்விடும். தேவ தூதர்களைப் போல் மாறி விடுவார்கள்ன்னு சொல்லி, அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு நாள் வைத்து, ஒரு விருந்து மாதிரி செஞ்சு, எல்லாருமே வர வைக்கிறது. குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, வெள்ளை அங்கி உடுத்திக்கொண்டு, அன்னைக்கு மற்றும் ஒரு பெரிய விழா மாதிரி அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டாடுவார்கள். சில பேரு ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாக்குல உப்பெல்லாம் கூட வைக்குவாங்க. அப்புறமா கேண்டில் பத்த வச்சு புது வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு கொண்டாடுவார்கள். சமீபத்துல கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? இந்த கொரோனா வந்த காலப்பகுதியில குழந்தைகள் எடுத்துன்னு போய் எப்படி ஞானஸ்தானம் பண்றது? அதுதான் ரொம்ப தூரம் இருக்கணும். பக்கத்துல யாரும் வரக்கூடாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க நம்மலாம் குழந்தையா இருக்கும்போது வாட்டர் கன் பார்த்துருக்கிறீங்களா? தண்ணிய வந்து ஒரு கன்னுல ஊத்தி எல்லார் மேலயும் இப்படி அடிக்குவார்கள். இப்போ ஸ்க்ரீன பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வாட்டர் கன்ன வச்சு கூட ஸ்ப்ரே பண்ணி அவங்கள ஏன்னா கிட்ட வரக்கூடாது கொரோனா நேரத்துல. இந்த மாதிரி வாட்டர் கன் மூலியமா கூட தண்ணிய குழந்தை மேல அடிச்சு ஞானஸ்தானத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியும் நடந்திருக்கு. இப்போ இவ்ளோ விதமான ஞானஸ்தானம் இருக்கு. ஒண்ணு முழுக்கு ஞானஸ்தானம், இன்னொன்னு தெளிப்பு ஞானஸ்தானம், கொழுந்தை இருக்கிற சமயத்துல அந்த கொழுந்தை ஞானஸ்தானம். இப்போ இதுல எது நமக்கு கரெக்ட்டா இருக்கிற ஞானஸ்தானம்? இப்ப எல்லாருமே எடுத்திருக்கோம். நம்ம இருக்கிற எல்லாரும் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கோம். இப்போ வேதத்தின் வசனங்களை ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாம எடுத்திருக்கிற ஞானஸ்தானமும், பைபிள் சொல்ற ஞானஸ்தானமும் சரியா?
அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா நம்ம எடுத்து படிக்க போறோம். இப்போ உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் அல்லது நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் நமக்கு கொடுத்திருப்பார்கள்? நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லைங்களா? அப்ப எடுக்கும்போது நமக்கு என்ன அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் அல்லது ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த நாமத்தினால என்ன பண்ண போற? நான் உன்னை ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்குவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். ஞானஸ்தானம் எடுத்த பின்பு தான் நம்ம என்ன பண்ண தொடங்கி இருக்கிறோம்னா, கிறிஸ்து யார், வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவோட சீசனாய் எப்படி மாறுவது அப்படின்ட்டு நடக்க தொடங்கி இருக்கும். அநேகர் அப்படித்தான் ஞானஸ்தானத்தை எடுத்த பின்பு தான் இந்த வாழ்க்கையே தொடங்கியிருக்கும். ஆனா கிறிஸ்து இதுக்கு மாறா சொல்லியிருக்குவார். என்ன சொல்லியிருக்குவார்னா, நீங்கள் உலகம் எங்கும் சென்று சகல ஜனங்களையும் என்னுடைய சீசர்களாய் மாத்தி, அப்பனா முதல் என்ன நடக்கணும்னா சீசர்களாய் மாறணும். மாறின பின்பு ஞானஸ்தானத்தை கொடுங்கள் அப்படின்வார். அதுலயும் அதுல வசனம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் பேரினால் ஞானஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வசனம் நம்ம வாசிச்சுட்டு ஒவ்வொன்றா உள்ள போலாம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இப்ப என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளையும் என்னுடைய சீசர்களாய் மாத்துங்கள். சீசர்கள்னா மாத்துங்கன்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, என் பத்தி அவர்களுக்கு தெரியணும். இதுதான் என்னோட உபதேசம். என் பின்னாடி இவர்கள் வர வேண்டும் என்றால் இதுதான் வழி. எது வழி? புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அவரோட மாம்சத்தை கிழிக்கிறாரு இல்லைங்களா? அந்த மார்க்கம், அதுக்கு பேர் இடுக்கமான வாசல். அப்பனா இதுதான் வழி. இந்த வழியில வந்தா மட்டும் தான் அவங்க எங்க போக முடியும்? ஜீவனுக்கு போக முடியும். ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோசேஃபோட பாகத்துல ஆரம்பத்துல பார்த்தோம். என்னன்னா, இந்த நித்திய ஜீவனை பத்தி பேசுறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் பாருங்க தொடங்குறார். மீண்டும் அத்தா சொல்றார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புனவரையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்பனா நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டும் என்றால் மெய்தேவன் யாருன்னு தெரியணும். அவரு ஒன்றான மெய்தேவனா. ஆனா நமக்கு கத்து கொடுத்த மாதிரி அல்லது நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம ஒன்றான மெய்தேவன் இல்லைங்கோ. 3 நபர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா திருத்துவத்தின் பிரகாரம் 3 பேர். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின என்னையும். அப்போ பிதா யார்? அவர் யார்? அவர் பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. அதுக்கு அடுத்து அவர் அனுப்புனவர் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனின் குமாரன். நமக்காக ஈடு பலியை கொடுத்திருக்கிறார். அதாவது மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு தெரிஞ்சா மட்டும் தான் நித்திய ஜீவனுக்குள்ளவே நம்மளால போக முடியுமா? போய் முடிக்கிறது வேற, அது ஓடி முடிக்கணும். உள்ள போறதுக்கு வேண்மா இருக்கிற அறிவே இவங்க 2 பேர் யாருன்னு தெரியணும். இந்த அறிவு இல்லாத வரைக்கும் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளவே போக முடியாது. இதனால தாங்க 1,44,000 பேர் இன்னமும் ஏன் நிறைவடையலனா, அநேக கிறிஸ்தவர்கள், ரொம்ப பக்தியா இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஜீவனே கொடுக்கிற கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யோவான்ல சொல்ற விஷயம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரையும் அறிகிற அறிவு நித்திய ஜீவன். இப்போ இந்த அறிவெல்லாம் வரணும். அதுதான் கிறிஸ்துவின் சீசன் என்று அர்த்தம். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள். இந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களா? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினாலே பேருனாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள். இந்த வசனம் சில ஆராய்ச்சியாளர்கள் இது சந்தேகத்துக்குரிய வார்த்தைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அது குறிச்சு அதனால இந்த வசனம் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப சுலபமா சொல்லின்னு போயிடலாம். ஆனா அப்படி சொல்ல மாட்டேன். ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பழைய சரித்திரத்துல இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள், ஏதாவது 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுலலாம் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அவங்க ஞானஸ்தானத்தை கொடுக்கும் போது வெறும் கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும் தான் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அது பைபிள்ல நம்மளுக்கு ரெக்கார்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் பிரகாரம் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசர்களாய் மாத்தி யாரோட நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுன்றாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட
நாமத்தினாலே. இப்போ பிதாவோட நாமம்னா தெரியும், யாவே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? YHWH படிச்சோம். குமாரனோட நாமம்னா என்ன நம்மளுக்கு தெரியும், யஷுவா, அத்தா இயேசு அல்லது ஜீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல எல்லாம் சொல்றோம். ஆனா எபிரேய வார்த்தை பிரகாரம் யஷுவா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பரிசுத்த ஆவிக்கு ஒரு நாமம் இருக்கணும் இல்லைங்களா? நாமம் எங்கேயாவது பைபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. தேற்றளவாளன் என்று சொல்வது ஒரு பட்டம், அது நாமம் கிடையாது. பைபிள்ல எங்கேயுமே பேரே உங்களால தேட முடியாது. எங்கன்னா தேடி பாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டோட நேம், பேரு, இதுதான் பரிசுத்தாவியோட பேர் போடணும், சொல்லப்படணும். எங்கன்னா இருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே இருக்காது. அப்பனா ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் அப்படி யோசிக்கலாம். இந்த இந்த வார்த்தைகள் சந்தேகத்துக்குரிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறத கொஞ்ச நேரம் மறந்துட்டு, இயேசு கிறிஸ்து ஒருவேளை சொல்லி இருந்தாருன்னா என்ன சொல்லியிருக்குவார் அப்படி யோசிச்சு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, சீசர்கள் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அதை போய் நம்ம என்ன பண்ணலாம், முதல் ஆராயலாம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள்ன்ட்டாரு. இப்ப இவங்க போய் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா எப்படி கொடுத்துருக்கணும்? அதே மாதிரி சொல்லியிருக்கணும். அதாவது ஒருத்தவங்க நாம எடுத்த பாருங்க ஞானஸ்தானம், நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் தருகிறேன் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படித்தானே கொடுத்துருக்காங்க, பெரும்பாலும் அப்படித்தான் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா சீசர்களை போய் பார்க்கலாம், அவர்கள் எப்படி கொடுத்தார்கள்ன்ட்டு. எங்கிட்ட தொடங்கலாம்னா பேதுரு கிட்ட இருந்து தொடங்கலாம். பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு 3000 பேர் அங்க கூடியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை 40 நாளுக்கு முன்னாடி, 50 நாளுக்கு முன்னாடி சிலுவையில் அறியுங்கள், சிலுவையில் அறியுங்கள் அப்படின்னு சொன்னவர்களும் சரி, கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் போது கூட நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள், புதிதாய் வந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இருக்கும்போது பேதுரு பிரசங்கத்தை சொல்றார். சொன்ன உடனே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாறி, அப்பனா முதல் என்ன நடக்குதுன்னா, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாறி இப்ப கேக்குறாங்களா, நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பேதுரு என்ன சொல்லியிருக்கணும், நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிதான் நம்ம பேதுரு சொல்லியிருக்கணும். மாறாக பேதுரு என்ன சொன்னாராம், வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப யாரோட நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுத்தார் பேதுரு? கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள்ன்றார். பேதுரு பண்ணது சரியா, கிறிஸ்து சொன்னது சரியா? கிறிஸ்து சொல்றாரு, நீ இப்படித்தான் சொல்லணும். ஒருவேளை ஒரு வாயின் உச்சரிப்பு வச்சுக்கலாங்க. இயேசு கிறிஸ்து நீ ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இந்த 3 பேர்களோட நாமத்தை சொல்லி ஞானஸ்தானம் குடு அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா பேதுரு கொடுத்திருக்குவார். கரெக்டா இல்லையா? கொடுத்திருக்குவார். அப்ப இயேசு கிறிஸ்து வேற என்ன சொல்லியிருக்கலாம்? உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், இதுல எது சரியா இருக்கும் நீங்களே முடிவெடுங்க. முதல் சாய்ஸ் நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் போது உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தண்ணீர் முழுகி எந்திரி அப்படின்னு சொன்னாரா? அடுத்தது நீங்க நீங்க அவர்களை என்னோட சீசர்களாய் மாற்றீர்கள் என்றால் பிதா யார் சொல்லுங்க, குமாரன் யார் சொல்லுங்க, பரிசுத்தாவினா என்ன இவங்களுக்கு சொல்லி இவங்க புரிஞ்ச பின்பு அவர்களை ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குவாரா? இது 2ல எது கிறிஸ்து சொல்லியிருக்கணும் இவர்களுக்கிட்ட அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நேரடியா கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். பவுல் போறார். பவுல் பிரசங்கம் பண்றதுக்கு யூதர்கள் மத்தியில போறார். யூதர்களுக்கு ஏற்கனவே யாரை தெரியும்னா பிதாவை தெரியும், பழைய ஏற்பாட்டுல இருந்து தெரியும். அடுத்தது வேற வேற என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, தேவனின் வல்லமைனா என்னன்னு தெரியும், அதுதான் பரிசுத்தாவினா என்னன்னு தெரியும். அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, யூதர்கள் அவங்க வணங்கா கழுத்து உள்ளவர்கள் உண்மைதான், ஆனா ஒரு விஷயத்துல நன்மை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் உண்மையான யூதர்கள் திருத்துவத்தை ஏத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும் யாவே தேவன் யார், எங்களுக்கு தெரியும் பரிசுத்தாவினா என்னான்ட்டு. ஏன்னா வனாந்திர பயணத்திலே பார்த்தாங்க, அகோலியால் பெசேலியால் என்ற 2 பேரை கொண்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே தேவன் கட்ட வைக்கிறார். அவங்களுக்கெல்லாம் இந்த கட்டுறதுக்கு அறிவே இல்லை, பரிசுத்தாவி கிடைக்குது. அப்புறமா மோசை மேல் பரிசுத்தாவி தீர்க்க தரிசனத்தை சொல்ல தொடங்குறார். அங்க இருக்கிற 70 பேர் மேல தேவனோட ஆவி தீர்க்க தரிசனத்தை சொல்ல தொடங்குறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா,
பரிசுத்த ஆவி ஒரு ஆள் தத்துவம் அல்லது இன்னொரு கடவுளோட இன்னொரு கடவுள் அல்ல அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இவங்களுக்கு யார தெரியலன்னா கிறிஸ்துவ தெரியல. அதனால பவுல் போன உடனே பிரசங்கம் பண்ண தொடங்குவார். பவுலோட நிருபங்கள்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. பவுலோட வாழ்க்கை பயணத்தை எடுத்து பாருங்க. பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவராய் மாறின உடனே அவரோட முதல் பிரசங்கத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் யூதர்களோட ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து கிறிஸ்து தேவனோட குமாரன் என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்னு இருக்கும். அப்பனா யூதர்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும், பிதா யாருன்னு தெரியும், அப்புறமா பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியும். யார தெரியலன்னு பாத்தீங்கன்னா குமாரன் யாருன்னு தெரியல. இப்போ இந்த அறிவை சொல்றார். சொன்ன பின்பு தான் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பேதுரோட விஷயத்துல கூட எடுத்து பாருங்க. பிதா யாருன்னு வந்திருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் தேவன் யாருன்ட்டு. ஏன்னா தேவன் யாருன்னு தெரிஞ்ச தொட்டு தான் அந்த பிரமாணங்கள், பண்டிகை, அறுவடை பண்டிகை போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, பெந்தேகோஸ்து, அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. தேவனோட ஆவினா கூட என்னன்னு தெரியும், சிம்சோன் பார்த்திருக்கிறாங்க. தேவனோட ஆவி சிம்சோன் மேல இறங்கின உடனே அவரை கை கால் கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே கயிறு நூல் மாதிரி தகிர்த்துக்கிறாரா, ஒடிச்சு வெளியே வராரா. தாடை, அந்த கழுதையின் தாடை எடுத்து 1000 பிலிஸ்தியர்களை சாகடிக்கிறார். ஒரு பெரிய கதவு போட்டு மூடி வச்சாங்களா, இவரு வெளியே வந்துட்டாருன்னா சிம்சோன் பிடிச்சிடலான்னு. அவ்வளோ பெரிய கதவை தூக்கினே போயிட்டாராம். இவங்க எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேவனோட ஆவி ஒருத்தவங்க கிட்ட இருந்தா அவங்க எப்படி செயல்படுவாங்கோ. அதே நேரத்துல தேவனோட ஆவி ஒரு கடவுளும் ஒரு ஆளும் இல்லைன்னு தெரியும். தேவனோட வல்லமை. அதனாலதான் அவங்க கிறிஸ்து சொன்னாரு, நீ ஏன் பத்தி எதனா பேசு, உனக்கு மன்னிச்சிடுற. தேவனோட ஆவி, பரிசுத்த ஆவி பத்தி எப்படி சொல்லுவார் தெரியுங்களா, எவனாகிலும் அப்படின்வாரு. எவனா பரிசுத்த ஆவியை பத்தி தவறா பேசுனீங்கன்னா இந்த உலகம் இப்ப இருக்கிற இல்லைங்களா 2ஆம் உலகம், இங்கேயும் மன்னிக்கப்படாது. இனி வரப்போற உலகம் 3ஆம் உலகம், அங்கேயும் மன்னிக்கப்படாது, தண்டிச்சிடுவார். ஏன்னா தேவனோட வல்லமை, இந்த வல்லமை குறிச்சு யாருமே தவறா பேசக்கூடாதுன்ட்டு பேசியிருக்கார். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன், பரிசுத்தாவினா என்னன்னு தெரியும், கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அப்போ கிறிஸ்துவ பத்தி பிரசங்கம் பண்ணி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேறு சில இடத்துல பவுல் போய் பிரசங்கம் பண்றாரு. சில பேர் இருக்கிறாங்க, யோவான் ஸ்தானகரோட ஞானஸ்தானத்தை வாங்கியிருக்குவாங்க. அவங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிருக்கு, தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்வாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அப்படின்னா மேசியா பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா பிதா யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பரிசுத்தாவினா என்னன்னு தெரியல. பவுல் கேட்கிறாரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களான்னு. அப்படின்னா என்னான்னு கேட்கிறாங்க. இப்போ பவுல் அவங்க விளக்கி சொல்லி மீண்டும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். புரியுதுங்களா? அப்பனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவி நான் இன்னான்ற அறிவு அவர்களுக்கு கொடுத்த பின்பு தான் ஞானஸ்தானத்தை கொடுத்தார். ஆனா ஒரே வசனத்துல நம்ம முடிவு செய்ய வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து ஒவ்வொன்னா படிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நிறைய வசனங்கள் லைனா ஒரு 10 வசனத்தை படிச்சிடலாம். சீசர்கள் எப்படி ஞானஸ்தானத்தை கொடுத்தார்கள் அதெல்லாம் ஒவ்வொன்னா படிக்கலாம். வாசிங்கள் முதல் வசனத்துல இருந்து. ஒரு நிமிஷம், இங்கத்துல இருந்து படிக்க தொடங்கலாம். அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த வசனத்துல இருக்குது பாருங்க, யாரோட நாமமா, இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதே நேரத்துல தேவனோட ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா இயேசு கிறிஸ்துவின் நாமம், நேரடியா வசனம் கூட இருக்கு அதுல, 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. யாரோட நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் அதிகாரம் அதுலயே, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இது யாருன்னு பாத்தீங்கன்னா கொர்னீலியோ, முதல் புறஜாதி மனிதன், கிறிஸ்துவை பின்பற்ற முதல் மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கிறார் இல்லைங்களா. யாரோட நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட நாமத்தினால. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னாரு.
ஏன் இவங்க யாருமே இந்த வார்த்தைகள் அல்லது ஞானஸ்தானம் கொடுக்கும் போது உங்களை பிதாவின் நாமத்தினாலும் குமாரன நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என்ற இந்த உச்சரிப்பை சொல்லி யாருமே கொடுக்கல. அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். யாரோட நாமங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அந்த தொழுது கொண்டுன்னு இருக்குது இல்லைங்களா? தொழுது கொண்டுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை கூப்பிடுன்னு அர்த்தம். அதுதான் ஆங்கிலத்துல கால்னு வரும். காலிங் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். அதாவது கர்த்தரோட நாமத்தை நீ கூப்பிட்டு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள். ஏன் சொல்றாருன்னா, இவங்க யாருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கோ? கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்து நிற்கிறார்கள். கிறிஸ்துவோட நாமத்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். இத பவுல் ரோமர்ல நேரடியா சொல்வார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் அவரோட மரணத்துக்குள்ள எடுத்து நிற்கிறோமா? வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, கிறிஸ்துவோட நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் யார கூட சேர்த்து சொல்றாரு? அவரையும் சேர்த்து சொல்றார். அப்பனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்தானத்தை யாரோட நாமத்துக்குள்ளாக வாங்கியிருக்கிறாரு? அனானியா கிட்ட, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால. அதனால தான் இவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுக்கும் போது யாரோட நாமத்துக்குள்ள தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க? கிறிஸ்துவோட நாமத்துக்குள்ள தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ள எடுத்துன்னு இருக்கிறோமா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ எல்லாருமே யாருக்குள்ளதான் ஞானஸ்தானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளதான் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு மத்தேயுல? நீங்கள் சகல ஜாதிகளையும் என்னுடைய சீசர்களாய் மாத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள் சொன்னாரா? இப்ப நாம எப்படி வாங்கியிருக்கோம்? ஞானஸ்தானத்தை வாங்கும் போது இதே மாதிரி சொல்லிட்டு தான் கொடுத்துருக்குவாங்க. ஆனா சீசர்கள் யாருமே இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அவங்க கொடுக்கும் போது கிறிஸ்துவோட நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படித்தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வாசிக்கலாம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப எல்லாருமே யாருக்குள்ளதான் ஞானஸ்தானம் எடுத்துன்னு இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள. ஏன் கிறிஸ்துக்குள்ளனா, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோட சீசர்கள். அப்பனா சீசர்களாய் மாறணும்னா நாம் யாரு பின்னாடி போறோமோ அவங்களோட நாமத்துல தான் ஞானஸ்தானத்தை வாங்கணும். அதனால தான் கிறிஸ்துவோட நாமத்தினால கொடுத்தாங்க. அதே நேரத்துல இந்த பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி வேற எந்த நாமமும் கொடுக்கப்படல. அதுதான் அப்போஸ்தலர்கள் 4:12 சொல்வார். ரட்சிக்கப்பட வேண்டுமா? ஒரே நாமம் இருக்கு. அந்த நாமம் தான் கிறிஸ்துவின் நாமம். வாசிக்கல, அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேற நாமமே இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேவன் கிறிஸ்துன்ற தலைப்புல பார்க்கும்போது ஃபாரோன் யோசேஃப் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோசேஃப் கிறிஸ்து நிழலா பார்த்தோம். அப்போ ஃபாரோன் என்ன சொல்வார்னா, யோசேஃபுக்கு முத்திரை மோதிரம் கொடுத்து, நீ கட்டளை என்ன போடுற அதுதான் ஃபைனல், எல்லாரும் உன்கிட்ட முழங்கால் போடணும் சொல்றாரா? அதை தான், அந்த அதிகாரத்தை தான் கிறிஸ்து வாங்குறார் அவருடைய அப்பா கிட்ட இருந்து. முத்திரை மோதிரம் ஒரு பெரிய நிலைமை. இவர் இன்னா சட்டத்தை போடுறாரோ அது பிதாவே போட்ட மாதிரி. வேற மாற்று கருத்தே இல்லை. எல்லாருமே கிறிஸ்துக்கு தான் முழங்கால் போடணும். அதனால தான் வேற நாமமே இல்லை, ஒரே நாமம் கிறிஸ்து என்ற நாமம். அதனால தான் யாருக்குள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். இதுக்கு பேரு தான் பவுல் சொல்ற மாதிரி எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். ஒரே கர்த்தர் யாருங்க? கிறிஸ்து நமக்கு கர்த்தர். ஒரே விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஞாபகம் இருக்கா?
இயேசு கிறிஸ்து சொல்றாரு இத, என் வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதன்படி செய்தால் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். பார்த்தோம் நம்ம. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள், கிறிஸ்து சொல்றாரு, பிதா ஒருவர் தான் இருக்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுமா, உன் அறைகளை பூட்டி கொண்டு உன் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரா இல்லைங்களா? உயிர்த்தெழுந்து வந்து என்ன சொல்றாருங்க, என் பிதாவிடத்திலும் உங்கள் பிதாவிடத்திலும் என் தேவனிடத்திலும் உன் தேவனிடத்திலும் நான் இன்னும் ஏறி செல்லவில்லை சொல்றாருங்க தெளிவா. அத்தா ஒரே விசுவாசம். கிறிஸ்து என்ன சொல்றாரோ கீழ்ப்படினும், இல்லைன்னா வேற வழியே இல்லை. இப்ப இவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தாங்க எனக்கே பிதான்றார். இப்ப கீழ்ப்படிலாமா வேண்டாமா? இந்த ஞானஸ்தானம் கூட அதே மாதிரி தான். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். அந்த ஒரு ஞானஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம். ஆனா நம்ம எல்லாருமே எடுத்துட்டு இருக்கோம், எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த எபேசர்ல சொல்ற அந்த ஒரே ஞானஸ்தானம் எது என்பதை நாம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா முதல் பார்க்கலாம். இப்போ மீண்டும் நம்ம வரலாம். மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு கிறிஸ்து சொல்லியிருந்தாருன்னா எல்லாருமே அப்படித்தான் கொடுத்துருக்குவாங்க. அப்படி சொல்லவே இல்லை. இதுக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து பேர் சொன்னா போதும் எல்லாரும் 3 பேரும் உள்ள வந்துருவாங்கன்ட்டு. கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த பேர் சொல்லுங்க. அப்படித்தானே நம்மளுக்கு கொடுத்துருக்குவாங்க. ஆனா சீசர்களுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்து ஞானஸ்தானத்தை கொடுக்கும் போது இந்த பேரை சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவங்க செஞ்சிருக்குவாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் உண்மையான ஞானஸ்தானமா. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவோட சீசர்களாய் மாறுகிறவர்கள். இப்போ ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கணுமா, ஒருவேளை நம்ம எடுக்கலைன்னா எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கிறிஸ்து கிட்ட நம்ம போய் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததா? இன்னும் சொல்ல போனா யோவான் ஸ்தானகர் கொடுத்துன்னு இருந்த ஞானஸ்தானத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் திருந்துதல் என்ற ஞானஸ்தானம். கரெக்டா? மனம் திருந்துற ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துக்கு இந்த மனம் திருந்துற ஞானஸ்தானம் தேவைப்பட்டுச்சா? தேவையே படல. ஆனாலும் ஏன் எடுத்தாரு? ஏன்னா யோவானுக்கிட்ட போய் நிற்கும் போது சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றணும் சொல்றாரா? அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால பைபிள்ல இருக்கிற ஏதோ ஒரு நீதி பிரமாணத்தை நிறைவேற்றுறார். இதை நமக்கு பேதுரு என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனாராம். நம்ம அவர் பின்னாடி நடந்துன்னு போனோம்னு சொல்லி ஒரு மாதிரியை வச்சாராம். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வாசிக்க வேண்டாம். நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் நமக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்கிறார், பின் வச்சு போயிருக்கிறார். அப்போ கிறிஸ்து எப்படி போனாரோ நாமளும் என்ன பண்ணோம், சீசர்கள் அப்படியே நடந்துன்னு போனோம். இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு போனா நாமளும் அங்க போயிருக்கணும். அதாவது உண்மையான யோர்தான் இல்ல, நான் சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு போனா நாமளும் மரணத்தை நோக்கி போனோம். அதனால தான் அவர் சொல்வாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் எங்கே சென்றாலும் என்னை பின்தொடர்ந்து வந்தவர்கள் இவர்களே. வெளிப்படுத்தல படிக்கிறோம் இல்லைங்களா, 144,000 பத்தி சொல்லும் போது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்தொடர்ந்து போனவர்கள் இவர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவர்கள் தான் இந்த பாதப்படி. கிறிஸ்து எங்க போனாலும் அதுக்கு ஒரு மாதிரியை பின்தொடர்ந்து போகிறவர்கள். இத அவரோட ஞானஸ்தானம், மரணம், இது 2 எடுத்து பார்க்கலாம் பாருங்களேன். அவர் எங்க தொடங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா யோர்தானின் தொடங்கி கல்வாரியில என்ன பண்றாருன்னா முடிக்கிறார். இது 2த்துக்குமே ஞானஸ்தானம் என்பது தான் பேர். அவரோட பிறப்பு, இது ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன். 2 ஞானஸ்தானம் கிறிஸ்து எடுத்திருக்கிறார். அதாவது ஞானஸ்தானம் தண்ணியில எடுக்கிறதுக்கும் ஒரு ஞானஸ்தானம் பேரு, மரணத்துக்கும் ஞானஸ்தானம் என்று பேர். அவர் என்ன சொல்வார்னா, நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டு சொல்றாரா? அது எடுத்தும் தீரும் அளவும் எவ்வளவாய் நெருக்கப்பட்டு நிற்கிறேன். அப்போ கிறிஸ்துவோட ஆரம்பம் ஞானஸ்தானம், முடிவு மரணம். இதுதான் நம்ம போன வாரத்துல கூட பார்த்தோம். நம்ம அந்த முதல் முழுக்கு ஞானஸ்தானம் தான். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, அடுத்தடுத்து இருக்கு. இதை ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாடு இருக்குது இல்லைங்களா, மல்கியா புஸ்தகம். மல்கியா புஸ்தகத்தோட தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்புறது நிக்க வச்சிட்டார். எது வரைக்கும்னா யோவான் ஸ்தானகர் வரைக்கும் நிக்க வச்சிட்டார். யாருமே வரல. தேவனோட சத்தம் நேரடியா பூமியில கூட கேட்கப்படல. தூதர்கள் அனுப்பிச்சு பேசினார் கப்ரேல்,
தூதன். அப்புறமா ஜக்கேரியா வந்து ஆலயத்துல இருக்கும்போது யோவான் பிறக்குவார், அப்போ ஒரு தூதன் அனுப்பிச்சு பேசுறார். ஆனா அவரோட சத்தம் நேரடியா எங்கேயுமே கேட்கல. கேட்டுச்சா பழைய ஏற்பாட்டுல? அந்த மல்கியா புஸ்தகத்துல இருந்து எங்கேயுமே கேட்கல. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவரோட மனசு, அதாவது பிதாவோட மனசு எப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம்? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. ஒன்னு கிறிஸ்துவின் பிறப்புல பிதா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குவாரா, அல்லது கிறிஸ்து போய் மற்றவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லின்னு வந்தார் இல்லைங்களா, அப்போ அவரோட மனசு, பிதாவோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குமா, இல்ல இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குவாரா, இல்ல கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குவாரா? எந்த சூழ்நிலையில பிதா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குவார்? பிறப்பு, கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரசங்கம், கிறிஸ்துவின் மரணம், அல்லது கிறிஸ்துவின் ஞானஸ்தானமா? கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இங்க எங்குமே பேசாதவர் கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்துல பேசினார். இவர் என் நேசகுமாரன் சொல்றாரு இல்லைங்களா? மத்தேயு 3:16, 17 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். இவர் தண்ணியிலிருந்து வெளியே வரணும். அதோ தண்ணிக்குள்ள போன உடனே கூட இல்ல, இவர் தண்ணிக்குள்ள போய் வெளியே வந்த பின்பு தான் அந்த சத்தம் கேட்குது. என்னன்னா, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். வருதா அந்த வார்த்தை? அப்பதான் தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார். என்னோட என் மகன் என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதாங்க ஞானஸ்தானம். கொஞ்ச நேரத்துல படிக்க போறோம். வசனமே அப்படித்தான் சொல்லும். நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா, கான்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? உடன்படிக்கைன்னா தெரியுது இல்லைங்களா? உடன்படிக்கையோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா கான்ட்ராக்ட்னு அர்த்தம். நான் உன்னை கொடுக்குறேன், நீங்க உன்னை கொடுக்குறீங்கன்ற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரத்துக்கு பேரு தான் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுல கொடுத்தாரா ஆதாமுக்கு? ஆதாம், என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு நடந்தா உனக்கு ஜீவன். அப்ப ஆதாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் என்பதை காமிக்கணும். தேவன் மாறாக ஜீவன் என்பதை கொடுக்குவார். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒப்பந்தம், பேர் உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இதன்படி செய்தால் உங்களுக்கு ஜீவன். இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க? செய்கிறோம். அப்ப செய்கிறோம் என்பது இவர்களோட வாக்குறுதி, செய்தால் உங்களுக்கு ஜீவன் என்பது தேவனின் வாக்குறுதி, உடன்படிக்கை. இதுக்கு பேரு தான். கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானத்துல அது தாங்க அர்ப்பணிக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிறிஸ்துனா தெரியுங்களா சொல்லியிருக்கிறாரு? எபிரேயர் 10:7 சொல்வார் பவுல், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் சொன்னாராம். இதோ உம்முடைய சித்தம் என்ன, நீங்க சொல்லுங்க. அப்போ சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்னா, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு. அப்பனா இயேசு கிறிஸ்துவுக்கு புஸ்தக சுருளில் கிறிஸ்துவை குறித்துனா எழுதியிருக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பலியாகணும், சாகணும், பாவத்தை சுமந்து தீர்க்கணும். இவரை எவ்வளோ அடிச்சாலும், கொட்டுனாலும், துப்புனாலும், அவமானம் படுத்தினாலும் இவர் மீண்டும் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பார்த்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். இதெல்லாம் படிச்சிருக்கிறார். அத்தா சொல்றார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். அப்போ கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை சொல்றார். நான் வருகிற அப்பா, உங்களோட சித்தத்தை நான் செய்யறேன். அதுக்கு மாறாக தேவன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜீவன். என்னோட சித்தத்தை நீ செய்தினா உனக்கு ஜீவன் கொடுக்குற, உயிரோட நீ எந்திரிச்சிடுவ. புரியுதுங்களா? இதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை. அப்போ ரெண்டு பேருமே, நான் உன்னை செய்கிறேன், இவர் உன்னை தருகிறான். அதுக்கு பேரு தான் ஞானஸ்தானம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் யோர்தான்ல முழுகி எந்திரிக்கும் போது அவர் நேரடியா என்ன பண்றாருன்னா செஞ்சு காமிக்கிறார். இப்ப அடுத்து நம்ம கிட்ட வரலாம். தலையாகிய சபைக்கு தலையாகிய, அதோ சரீரத்துக்கு தலை, அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் எடுத்தாரா இல்லைங்களா? ஏன்? நமக்கு ஒரு மாதிரி பின் வைத்து போனார். அப்பனா அந்த தலையோட ஒட்டி இருக்கிற இந்த சரீர அங்கங்கள் எடுக்கலாமா வேண்டாவா? இதை நாம தான் தீர்மானிக்கணும். ஏன்னா நம்மளோட ஓட்டத்தின் ஆரம்பமே ஒரு உடன்படிக்கை. 50வது சங்கீதத்துல கொஞ்ச நேரத்துல படிக்கலாம். 5ஆம் வசனத்தை சொல்வார். தேவன், பிதாவாகிய தேவன் சொல்வாரா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன சொல்வார்னா, நான் யார என்கிட்ட சேர்த்துக்குவேன்னா, என்கிட்ட யார் உடன்படிக்கை பண்ணாங்களோ அவங்கள தான் நான் சேர்க்குவேன். மற்றவர்களை பத்தி பேசவே மாட்டார். எப்படி சொல்வார்னா, என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். புரியுதா இல்லைங்களா? அப்ப நான் யார கூட்டுன்னு சொல்றாருன்னா, என்கிட்ட யார் உடன்படிக்கை பண்ணினது? என்னுடைய பரிசுத்தவான்கள். யார் அந்த பரிசுத்தவான்கள்? இததான் பவுல் சொல்வார். பரிசுத்தவான்கள் இந்த பூமியையும் மட்டுமல்ல,
தேவ தூதர்களையும் என்ன பண்ணுவாங்க, நியாயம் விசாரிப்பார்கள். புரியுதா? அப்பனா அந்த பரிசுத்தவான்களை பத்தி தான் 50வது சங்கீதம் 5ஆம் வசனத்துல தேவன் பேசுவார். என்கிட்ட உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்களை என்கிட்ட கூப்பிடுன்னு. இப்போ யோசிங்க, நான் தேவனே யாருன்னு எனக்கு ஒரு 6 மாசம், ஒரு ஏழு ஏழு மாசம் இருக்குங்களா, நம்ம திருத்துவம்லாம் இங்க படிச்சு ஒரு 6 7 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவனே யாருன்னு தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஒன்றான பிதாவாகிய தேவன் இருக்கிறாரா? தெரியாது. நம்மலாம் என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா, இயேசு கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிட்டுன்னு இருந்தோம். அந்த நிலைமையில தான் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவ தான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தோம். அப்புறமா தான் என்ன தெரியுதுன்னா, ஓ நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் என்ன உறவுங்க? எபிரேயர்ல பவுல் சொல்றத படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நம்மளை சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லையா? நாம தான் இன்னைக்கு வெட்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ என்னோட மூத்த அண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கும். நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். இததான் கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டீர்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் உங்களை குறித்து நான் வெட்கப்பட்டு விடுவேன்னு சொல்லி. அப்பனா கிறிஸ்து வெட்கப்படலையா நம்மள சகோதரர்கள்னு சொல்ல? இப்போ இவர்களை பார்த்துதான் பரிசுத்தவான்கள்னு சொல்றாரா? யாரோட உடன்படிக்கை பண்ணினவர்கள்? என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். இப்போ ஓ, நான் யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கணும்னா பிதாவோட பண்ணியிருக்கணும். மாறாக நான் இத்தனை காலமாக, இத்தனை வருஷமாக யாரோட உடன்படிக்கை தெரியுங்களா நம்ம பண்ணியிருந்தோம்? திருத்துவ தேவனோட பண்ணியிருந்தோம். கடவுளே யாருன்னு தெரியாது. யாரோட பண்ணோம்? ஒருத்தர் ஒரு பக்கம் இதை நான் தரேன்னு சொல்லணும், இன்னொருத்தவங்க மறுபக்கத்துல நான் இது தரேன்னு சொல்லணும். தேவனே யாருன்னு தெரியல. அப்பனா நான் இது வரைக்கும் செய்த உடன்படிக்கை பிதா கிட்ட இல்ல, திருத்துவ கடவுளுக்கிட்ட செஞ்சிருக்கிறேன். அப்ப எப்படி பிதா என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? புரியுது இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து கூட போய் நிக்கிறவர்கள் 3 நிலைமைய கடந்து போகிறவர்களா? எது அந்த 3 நிலைமைகள்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த 3 நிலைமைகளை பத்தி பேசுவார். ஆட்டுக்குட்டியானவரோட கூட நின்றவர்கள், இது நீண்ட பாடம்ன்றதுனால நிறைய வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லினே போறேன், நீங்க குறிச்சுக்குன்னு அப்புறமா படிங்க. ஆட்டுக்குட்டியானவரோட கூட நின்றவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். புரியுதா? அதாவது 3 கூட்டம் அல்ல, 3 நிலைமைகள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்கள் வெகு சிலர். யார் இந்த உண்மை உள்ளவர்கள்னா, ஞானஸ்தானத்துல நான் எருங்கும் போது நம்மளோட வாக்குறுதினா தெரியுங்களா? பிதாவே உம்முடைய குமாரனோட சாயலாக நான் மாறுகிறேன். அதுதாங்க நாம செய்யற வாக்குறுதி. பிதாவே உம்முடைய குமாரனோட சாயலாக நான் மாறுகிறேன் என்ற இந்த வாக்குறுதிக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாயலா மாறிடுவாங்களா? அவங்க தான் 1,44,000 பேர். அவங்க தான் உண்மை உள்ளவர்கள். தான் வாக்கு தத்தம் கொடுத்ததுக்கு உண்மையாக வாழுகிறவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். வேற எதுக்குமே இல்லை. உலகத்துக்கு உண்மை உள்ளவர்கள் அவங்கள பத்தி பேசல, வீட்டுக்கு உண்மை உள்ளவர்கள் அவங்கள பத்தி பேசல. நாம் பிதாவிடத்தில் கொடுத்த வாக்குக்கு உண்மையா இருக்கிறவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். இந்த உண்மை உள்ளவர்கள் தான் யாரோட போய் கூட நிக்குவாங்களா? இயேசு கிறிஸ்துவோட கூட நிக்கிறவர்கள். இத நிக்கோடிமஸ் காலத்துல கொஞ்சமா நம்ம கவனிக்கலாம். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, நிக்கோடிமஸ் யாருன்னு தெரியலீங்களா? போதகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய போதகர் அந்த மாதிரி இருந்தாராம். இவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ராத்திரி யாருக்குமே தெரியாத மாதிரி சந்திக்க வரார். வந்து கேட்கிறார், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனோம்னா நான் என்ன செய்யணும் போதகரே? அப்ப இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறாரு இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? நீ மீண்டும் பிறக்கணும்ன்றார். அந்த பிறப்பு இருக்குது பாருங்க, மீண்டும் பிறக்கிறது. அந்த மீண்டும் பிறக்கிற தருணம் எங்க தான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தில் தான் நடக்கிறது. அத பவுல் சொல்வார். இப்ப கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். பவுல் என்ன சொல்வார்னா, இது ஒரு ரகசியம் அப்படின்னு பேசுவார். ஞானஸ்தானத்தில் நமக்கு ஒரு வித்து கொடுக்கப்படுதா? இனி வரப்போற நாட்கள்ல அதை நம்ம படிக்குவோம். ஞானஸ்தானத்துல நமக்கு ஒரு வித்து கொடுக்கப்படுதா? அந்த வித்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா புது சிருஷ்டி. அந்த வித்துக்கு பேரு புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டினா புது சிந்தனை. இதை நீங்க கிறிஸ்துவின் சிந்தனை அல்லது சபையின் சிந்தனை, சபையின் பயணம் அப்படின்ற
பாடமெல்லாம் ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். கேட்கலன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம படிக்கலாம். இனி வரப்போற வாரங்களை பார்க்க போறோம். அந்த புது பிறப்பு இருக்குது பாருங்க, நிக்கோடிமஸ் கேட்ட மாதிரி ஜலத்தினாலே. ஜலம் என்றால் வசனம், அது சரிதான். ஆனா எங்க தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடன்படிக்கையில தான் முதல் முதல் தொடங்கும். எப்படி? வசனத்தை நம்ம வாசிக்கலாம், உடன்படிக்கையில தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு காமிக்கிறார். வாசிக்கலாம், 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தரோட ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறதா. இப்ப கர்த்தரே யாருன்னு தெரியல, நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? நான் மீண்டும் உங்களை இப்படி சொல்றேன்னு குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு கர்த்தர் யாருன்ட்டு இவ்வளவு நாளா தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் யார் பின்னாடி போயின்னு இருந்தேன்னா திருத்துவத்தின் தேவன் பின்னாடி போயின்னு இருந்தேன். கர்த்தர் யாருன்னு தெரியல. ஆனா என்ன சொல்றேன்னா கர்த்தர் யாருன்னு தெரியணும். இந்த பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னா புரியுது இல்லைங்களா? பிதாவாகிய தேவனை தான் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கும். புது ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பேசப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு தலையா மாறிடுறார். பழைய ஏற்பாட்டு வரைக்கும் கிறிஸ்து வெளிரங்கமா யாருக்குமே தெரியப்படாது. அதனால தேவன் தான் அந்த நிலைமையில இருந்தார், பொறுப்புல இருந்தார். அப்புறமா குமாரனுக்கு அதை கொடுக்கிறார். அப்புறமா குமாரன் கர்த்தர் ஆகிறார். அது அந்த வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? இப்ப சொல்றாரு, அவரோட நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு அவரோட ரகசியத்தை சொல்வாரா, அவர்களுக்கிட்ட தான் உடன்படிக்கையை கத்து கொடுக்குவாராம். புரியுதுங்களா? உடன்படிக்கைய அவர்களுக்கிட்ட தான் சொல்வாராம். இப்போ ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்னு ரகசியம், ஒன்னு உடன்படிக்கை. இப்ப நம்ம முதல் உடன்படிக்கையை பார்த்துட்டு ரகசியம் இது எந்த ரகசியம் அப்படின்னு தேடி போலாம். முதல் உடன்படிக்கையை பார்த்துடலாம். உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ரெண்டு பேரு ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருவாங்க, அதுதான் நாங்க உடன்படிக்கை. உடன்படிக்கைனா கவனன்ட் அல்லது கான்ட்ராக்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா ஒரு உதாரணத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு லீஸ் அல்லது வாடகைக்கு போற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவாங்க. நான் என் வீட்டை உனக்கு தருகிறேன், மாறாக நீ எனக்கு காசை தருவாய் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை போடுவாங்க இல்லைங்களா? அதுல ரெண்டு பேருக்கு வாங்க, ரெண்டு பேருமே கையெழுத்த வைக்குவார்கள். இப்படிதானங்க ஒரு உடன்படிக்கை நடக்கும். இதுக்கு பேரு தாங்க ஞானஸ்தானம். வாசிக்கலாம் வசனம், 50வது சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இதைத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். பலியினாலே. எந்த பலி? ரோமர் 12:1-2 சொல்றாரு இல்லைங்களா? ஜீவ பலி. இந்த ஜீவ பலினால உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை யாருக்கிட்ட செஞ்சிருக்கணும்? தேவனுக்கிட்ட செஞ்சிருக்கணும். அவர்களை என்னிடத்தில் கூட்டுங்கள்ன்றார். சரி, இப்ப நம்ம தேவனுக்கிட்ட உடன்படிக்கை செய்தா நமக்கு தேவன் என்ன கொடுக்குறேன்னு சொல்றாரு? ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு பக்கம் நாமோ, இன்னொரு பக்கம் தேவன். இப்போ நாம ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், பலி கொடுக்குறோம். தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ரெண்டு பக்கமும் அந்த குடுக்கல் வாங்குதல் இருக்கணும் இல்லைங்களா? தேவனுக்கு நம்ம பலிகளை செலுத்துறோம், அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 2-3 வசனத்தை ஒன்னா சேர்த்தா தான் அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவே தரித்து நிற்கிறோம். கரெக்டா? இப்ப ஞானஸ்தானத்துக்குள்ள போய் வெளியே வரும்போது நமக்கு முதல் என்ன கொடுக்கிறாருன்னா வஸ்திரம். இதத்தான் அன்பான அப்பா, அப்புறமா சேஷ்ட புத்திர பாகத்தில் ரெபேக்கா கொடுக்கிற துணி, இதெல்லாம் பார்த்தோம். அப்ப முதல் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா கிறிஸ்து என்ற வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம் ஞானஸ்தானத்திலிருந்து வெளியே வரும்போது நாம செத்து போயிட்ட நிலைமையா அதான் சொல்வார், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு. வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப நம்ம ஞானஸ்தானத்திலிருந்து வரும்போது செத்து போயிட்டுமா? நம்ம இனி உலகத்துக்கு மரித்தோர்களா இருக்கிறோம், பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு பிழைத்தவர்கள். புரியுதுங்களா? அப்ப நம்ம இனி பாவத்துக்காக இல்லை. இப்போ வரும்போது நம்மளோட ஜீவனை தேவன் எங்க வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா
கிறிஸ்துக்குள்ள வைக்கிறாரா. ஏன்னா என்னத்த போட்டுன்னு இருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்துன்னு இருக்கிறோம். இப்போ கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாருன்னா தேவனுக்குள்ள இருக்கிறாரா. எப்படி புரிஞ்சுக்கலாம் இத அப்படின்னா, இந்த படத்தை பாருங்க, நீங்க கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த கண்ணுக்குள்ள ஒரு மணி இருக்குது தெரியுங்களா, சின்னதா கருப்பா, அதுதான் நாம்பம். இந்த கண்ணு கிறிஸ்து. கண் எங்க இருக்குன்னா தேவனுக்குள்ள இருக்கு. அதைத்தான் இந்த வசனத்துல சொல்றார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள், கிறிஸ்து தேவனுக்குள்ள இருக்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அப்பனா நம்மளோட ஜீவன் முதல் கிறிஸ்துக்குள்ள போகுது. கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறார்னா கிறிஸ்து தேவனுக்குள்ள இருக்கிறார். மீண்டும் இந்த கண்ணை பாருங்க. நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற மணி கண்ணு கிறிஸ்து, அந்த உடல் தேவன் மாதிரி. இததான் ஜெக்கேரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்வார். நீங்கள் என் கண்மணி சொல்றாரா. கண்மணினா உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான்னு சொல்வார். நாம கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த உடனே தேவன் நம்மள எப்படி பார்க்குவார்னா கண்மணி மாதிரி பார்க்குவாரா. நீங்களாம் என் கண்ணுக்குள்ள இருக்கிற மணி. உங்களை யாராவது தொடணும்னா நான் அனுமதி கொடுக்கணும். அடுத்தது என்ன தொடணும், என்னை தொட்டா கிறிஸ்துவை தொடணும். கிறிஸ்துவை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கூடவா. முதல் தேவனை தொடணுமா, அப்புறமா கிறிஸ்துவை தொடணுமா, அதுக்கப்புறமா தான் நம்மள தொட முடியும். அதனால தான் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். ஏன்னா நம்ம எங்க போயிடுவோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் போய்விடுவோம். இதைத்தான் சொல்லினே வருவார். நீங்க வந்து ஜெக்கரியா 2:8 நீங்க அப்புறமா நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. இந்த மாதிரி பேசியிருக்குவார். இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புது சிருஷ்டி. நம் ஞானஸ்தானத்தை எடுத்து வெளியே வந்த உடனே நமக்கு ஒரு பேர் கொடுக்குவார். என்ன பேருனா புது சிருஷ்டின்னு பேசுவார். அந்த ரகசியம் சொன்ன இல்லைங்களா, அந்த ரகசியத்தை பவுல் போட்டு ஒடுக்குவார். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு பவுல் அந்த ரகசியத்தை பேசுவாரு. கொஞ்சம் உள்ள போலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள் எப்போ இருக்க முடியும்? கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்தா தாங்க கிறிஸ்துக்குள்ளவே போக முடியும். நம்ம கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்காம திருத்துவ கடவுளுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் எப்படி கிறிஸ்துக்குள் போக முடியும்? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், அதனால்தான் கிறிஸ்துவோட நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க இல்லைங்களா. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அப்பதான் அவன் புது சிருஷ்டி. அவன் புது சிருஷ்டியா எப்போ இருக்கிறானோ அப்பதான் அவன் தேவனோட கண்மணியாய் மாறுகிறான். இத நம்ம இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற அந்த 3 நிலைமைகளை வச்சு பார்க்கலாம். முதல் நிலைமை வெளியே இருக்குது இல்லைங்களா, வெளியோ இதோ இங்க இந்த இடம், இதுக்கு பேரு பிரகாரம். கரெக்டா, இதுக்கு பேரு பிரகாரம். உள்ள இருக்கிறது வந்து உள்ள இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். கடைசியில இருக்கிறது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். 3 நிலைமை இருக்கு. நம்மளாம் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து, அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்தே போயிடுறோம். நம்ம உள்ள ஆசாரியர்களா போனோம்னா தண்ணீர் தொட்டி இருக்கு பாருங்க, அங்க அந்த தண்ணீர் தொட்டினால், தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்புறமா தான் ஒரு திரையை திறந்து இனி லேவியர்கள் அல்ல, ஆசாரியர்களாக உள்ள போக முடியும். அப்பதான் நம்ம புது சிருஷ்டியாக உள்ள போவோம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளோ. அப்பதான் நம்மளை யாராக கருதுவார்னா ஆசாரியர்களாக கருதுவார்கள். இத ரகசியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. தேவனோட நாமத்துக்கு, யார் கர்த்தரோட நாமத்துக்கு பயந்தவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இந்த ரகசியத்தை பவுல் சொல்வார். எது அந்த ரகசியம்ன்ட்டு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி கொஞ்சம் நிதானமா படிக்கலாம். நான் அந்த விஷயங்களை சொல்லிடுற கவனிங்க. இதுல 2 முக்கியமான விஷயங்கள், 3 முக்கியமான விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். பவுல் சொல்ற ரகசியம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் என்பார். கரெக்டா, இதைத்தாங்க சங்கீதத்துல படிச்சோ. அவருடைய பரிசுத்தவான்களை அவரிடத்தில் கூட்டுவார். கர்த்தரோட நாமத்துக்கு பயந்தவர்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். இப்போ அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் சித்தம் கொண்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரா. அந்த ரகசியம் என்னான்னு சொன்னா உங்களுக்குள் கிறிஸ்து உருவாயிருக்கிறார் என்பதே அந்த ரகசியம் என்றார்.
மீண்டும் இன்னொரு வாட்டி படிக்கலாம். கொலோசியர் 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து இப்ப யாருக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறாரா? அதாவது கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் புது சிருஷ்டிகள். பார்த்தோம் இல்லைங்களா? பழையவைகள் போயாச்சு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு என்ன பேர் தெரியுங்களா? கிறிஸ்து என்ற பேர். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இப்போ நீங்க யார்? ஒருவேளை கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்து தேவனோட ஆவியை பெற்று கொண்டிருந்தீங்கன்னா நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களுக்கு என்ன பேர் கொடுக்குவார்னா கிறிஸ்து உங்களுக்குள் உருவாயிருக்குவாராம். எப்படி? இத இந்த குழந்தைய பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றுக்குள் உருவாகணும் இல்லைங்களா? கரெக்டா? தாயின் வயிற்றுக்குள் குழந்தை உருவாகணும். அப்புறமா படிப்படியா அந்த குழந்தை வளரணும். இப்ப இந்த குழந்தைக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து. இந்த கிறிஸ்து தான் உங்களுக்குள் உருவாயிருக்கிறார். பவுல் சொன்னார கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாயிருக்குவார். இந்த கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும் என்ற கர்ப்ப வேதனையை பவுல் பட்டாரா. வாசிக்கல கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ கிறிஸ்து நம்மளுக்குள் உருவாயின்னு இருக்கிறாராம். இதுக்கு பேரு தான் புது சிருஷ்டி. எங்க தெரியுங்களா உருவாகிறாரு? நாம்பளா தாயின் வயிற்றுக்குள் உருவாகணும். ஆனா கிறிஸ்து இன்னைக்கு எங்க உருவாகிறாருன்னா நம்மளோட மூளை மூளை இருக்குது பாருங்க, சிந்தனை, இங்க மைண்ட் இங்க உருவாகிறார். இதுக்கு பேரு தான் புது சிந்தனை. அதான் பவுல் சொல்வார், கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள் இருக்க கடவுதுன்வார். எந்த சிந்தனைனா கிறிஸ்து என்ற புது சிந்தனை. இந்த புது சிந்தனைக்கு பேர் தான் புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் எப்போ வரான்னு பாத்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள போய் உடன்படிக்கை செய்து வெளியே வரும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட நீ ஒரு உடன்படிக்கை பண்ண இல்லையா, இப்ப நான் உனக்கு தரேன். நாம தேவனுக்கிட்ட கொடுக்கறது பலி. தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா கிறிஸ்துன்ற வஸ்திரம். இப்ப நீ வெளியவா, உன்னை நான் கிறிஸ்துவாக பாக்குவேன். உனக்குள்ள இப்ப யார் உருவாயின் இருக்கிறதுனா கிறிஸ்து உனக்குள் உருவாயின் இருக்கிறார். நாளுக்கு நாள் அந்த புதிய மனுஷன் வளர வேண்டும். நாளுக்கு நாள் பழைய மனுஷன் களைத்து போட வேண்டும். நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் செத்து போகணும். இந்த புது மனுஷன்ற கிறிஸ்து உங்களோட சிந்தனைக்குள் உருவாயின் இருக்கிறார் இல்லையா? இவர் நாளுக்கு நாள் வளர்ந்துனே வரணும். அந்த ஐடியா தான் சொல்றார் பவுல். அதை தான் தேவனோ பேசுறார். இது எப்போ கிடைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஞானஸ்தானம். அப்பதான் தேவன் ஒரு வித்தை நம்மளுக்குள்ள கொடுக்கிறாரா. அந்த வித்துக்கு பேரு தான் தேவனின் வித்து அல்லது ஸ்திரீயின் வித்து. நிறைய நேரத்துல படிச்சிருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவனின் வித்து அல்லது ஸ்திரீயின் வித்து. அப்போ நம்ம எங்க போய் நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அல்லது கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ளோ எடுக்கிற ஞானஸ்தானம். இதை யார் எடுக்கிறார்களோ அவங்க யாரோட உடன்படிக்கை செய்யறாங்கன்னா தேவனோட உடன்படிக்கை செய்கிறவர்கள். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அநேக பேர் அநேக நேரத்தில் சில பேர் 1 அல்ல 2 5 10 ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. சபைக்கு சபை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அதனால நீங்க உடனடியாக என்ன பிரதர் நீங்க எங்களை ஞானஸ்தானம் எடுத்து உங்க சபையில சேர்க்க பாக்குறீங்களான்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்க முன்னாடி வசனங்களையும் சத்தியங்களையும் நான் முன்னாடி வச்சிடுறேன். இனி தீர்மானம் உங்களுது தான். ஏன்னா தேவனோட தான் உடன்படிக்கை செய்கிறவர்கள் தான் அந்த வழிக்குள்ளேயே போறாங்க. 144,000 பேர் யார கூட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட உடன்படிக்கை பண்ணினவர்கள். என்ன பிரச்சனைனா நாம் யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும்னா திருத்துவ கடவுளோட தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இதத்தான் மத்தேயு 7:27 இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் சொல்றாரா. அப்பனா யாரோட சித்தத்தின்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனோட சித்தத்தின் பிரகாரம் செய்யணும். ஒருவேளை இன்னைக்கு செய்யலனாலும் மரணம் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அந்த சாகறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தருணத்துல வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்து விடுங்கள்.
ஏன்னா அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா, உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கும் தண்ணிலிருந்து வெளியே வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார் இல்லைங்களா, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ நம்மள பார்த்தும் தேவன் என்ன சொல்வார்னா, இவரும் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்குவேன். ஏன்னா நம்ம யாரோட செஞ்சிருக்கோம்னா, பிதாவாகிய தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கோம். இந்த உடன்படிக்கை பேரு தான் ஒரே ஞானஸ்தானம், ஒரே உண்மையான ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். அப்பனா இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். யார் அந்த ஒரே கர்த்தர்? இத தீமோத்தில சொல்றார், வாசிக்கலாம் பாருங்களேன். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ல இருந்து சில வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எது? ஏதோ ஒண்ணு நன்மையும் பிரியமா இருக்கா, எதுன்னு தெரியல. இப்ப அடுத்து சொல்றார், எது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ம். எது அந்த சத்தியம்? எல்லாருக்குமே இந்த அறிவு வரணுமா? எந்த அறிவுனா சத்தியத்தின் அறிவா? எது அந்த சத்தியத்தின் அறிவு? அவரே சொல்றார் எது அந்த அறிவுன்னு. அடுத்த வசனத்திலே சொல்வார் எது அந்த சத்தியம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்பனா எந்த அறிவுன்னு புரியுதுங்களா? எல்லாருமே இந்த அறிவுக்குள்ள வரணுமா? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே என்ற அறிவு வரணும். ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு? இவர் தான் அவர், அவர் தான் இவர், அவர் தாங்க மனுஷனா வந்துட்டாரு, அவர் தான் மீண்டும் ஆவியானவரா இருக்கிறாரு. மிகப்பெரிய பாபிலோனோட குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒருத்தர் தான். நமக்கு ஒரே கிறிஸ்து, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், அவர் தாங்க அந்த விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். இதத்தான் என்ன சொல்றாருன்னா, உலகம் எங்கும் சென்று இந்த நற்செய்தியை எல்லாரிடத்தில் பிரசங்கிங்கள் அப்படின்ட்டு சொல்வார். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நற்செய்தியை தான் வந்து சொல்லியிருக்குவார்கள். கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தாரு, வந்த பின்பு நீங்க இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இடுக்கமான வாசல் வழியாக நீங்களும் அந்த ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவோட சீசர்களாய் நீங்கள் மாற வேண்டும். மாறி கிறிஸ்துவோட நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தான் சீசர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து பிரசங்கம் பண்ணாங்க. வாசிக்கலாம் 2 வசனம், இன்னொரு 5 நிமிஷம் முடிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசியாகி, யார் மேல் விசுவாசம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரே விசுவாசம். எது? மகா பரிசுத்தமான விசுவாசம். எது அது? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே, மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசிகளாகி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவானா. இத ஒரு அந்த நம்மளோட பைபிளோட ஒரு முடிவுக்கு வரும்போது பிலிப்பை கொஞ்சம் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். பிலிப் யார் தெரியலைங்களா? பிலிப்பு வந்து ஒரு சுவிசேஷகன். பிலிப்பு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் போகும்போது தேவனோட ஆவியோட தூண்டுதல்னால அங்க ஒரு மந்திரி போயின்னு இருக்குவார், கந்தக நாட்டு மந்திரி, எத்தியோப்பியால இருந்து வந்திருக்குவார். இவர் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏசையா புஸ்தகத்தோட தீர்க்க தரிசனத்தை படிச்சுன்னு போவார். ஏசையில எதை படிக்குவார்னா, கிறிஸ்துவை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம். அவர் ஆட்டுக்குட்டியை போல் இழுத்து கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு படிச்சுன்னு போவார். இப்போ பிலிப் என்ன பண்ணுவாருன்னா, நேரடியாக இவரோட ரதத்துக்கிட்ட போய் அவர் பக்கத்துல நடந்துன்னு போக தொடங்குவார். போன உடனே பிலிப்பு கேட்குவார் இந்த கந்தக நாட்டு மந்திரி கிட்ட, நீங்க யாரை பத்தி படிச்சுன்னு இருக்கிறீங்க? நீங்க யாரை பத்தி தெரிஞ்சு இந்த வசனத்தை படிச்சுன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த மந்திரி என்ன சொல்வார்னா, எனக்கு தெரியாது, யாராவது எனக்கு விளக்குனா தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்னு உடனே பிலிப் என்ன பண்ணுவார்னா, அவரோட ரதத்துல ஏறிக்குவார். ஏறிக்கின்னு ரதத்துல உக்காந்துக்குன்னு இந்த முழு தீர்க்க தரிசனத்தையும் விளக்குவார். பாருங்க, குமாரன் யாருன்னு தெரியல, இப்போ குமாரன் யாருன்னு சொல்றார். இதுதாங்க கிறிஸ்து சொன்னார், நாமம். இப்போ அந்த குமாரனை பத்தி முழுமையா கந்தக நாட்டு மந்திரிக்கு விளக்கிட்ட உடனே, இப்ப இந்த கந்தக நாட்டு மந்திரி என்ன தெரியுமா சொல்லுவாருங்க, இதோ தண்ணீர் இங்க இருக்கிறது, எனக்கு தடை என்ன?
இப்போவே நான் ஞானஸ்தானம் எடுக்க தயார் அப்படின்னு வர வாசிக்கல. அப்போஸ்தலர்கள் 8 அதிகாரம் 36 இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். என்ன தடை? அப்பவே எடுத்துக்கினாராம். பேதுருவோட முதல் பிரசங்கம் அவர் உடனே எடுத்துக்கினாங்க. நமக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 1.5 வருஷம். ஆனாலும் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோன்னு நம்மளோட இருதயம் மட்டும் தான் என்ன பண்ணோம் சொல்ல முடியும். நமக்கு நிறைய விதமான தடங்கள் இருக்கும். ஒன்று நம்மளோட மனசு, இன்னொன்று நம்மளோட சொந்தக்காரர்கள், நண்பர்கள், நம்ம போயின்னு இருக்கிற சபை, பிள்ளைகள், அப்பா அம்மா, அதுக்கப்புறமா திருமணம் பண்ணவர்கள் எல்லாருமே இருக்குவாங்க. எனக்கு நானே தடையா இருக்குவேன். இந்த தீர்மானம், நான் மீண்டும் சொல்ற கிறிஸ்துவோட உபதேசம், என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால், அதனால என்ன பண்ணிட்டார்னா விருப்பத்தை முதல் வச்சுட்டார். விருப்பம் இருந்தா நீங்க வாங்கோ அப்படின்வார் கிறிஸ்து. விருப்பம் இல்லைன்னா ஒன்னும் கட்டாயம் கிடையாது சொல்வாரா. அதே மாதிரி தான் தேவனிடத்தில் சேர உடன்படிக்கையும் கூட. தேவன் யாருமே வலுக்கட்டாயமா இதை நீங்க செஞ்சே செய்யணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அந்த விருப்பத்தை தான் வைக்குவார். என்ன விருப்பத்தை தான் வைக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட உடன்படிக்கை செய்ய விருப்பமா இருந்தால் செய்யுங்கள், அதை தான் சொல்வார். இத பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்வாருங்க. எது செஞ்சாலும், வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, எது செஞ்சாலும் கிறிஸ்துவோட நாமத்துக்காகவே செய்யலாம். என்ன நடந்தாலும் சரி அவரோட நாமத்துக்காகவே செய்யலாம். மகிமை போய் அவருக்கிட்டே சேரட்டோன்ட்டு. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பலிகளை செலுத்துறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே, நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு தருணத்துல ஏதோ ஒரு விதத்துல பலி செலுத்தினே இருக்குவீங்க. அந்த பலி ரோட்டுல சிந்துற தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, வீணா போகக்கூடாது. தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்து அந்த பலிகளை செலுத்துனீங்கன்னா கண்டிப்பா அது தேவனை போய் சேரும். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல நம்மளால தண்ணீர் முழுக்குல ஞானஸ்தானம் எடுக்கவே முடியாது. அது நம்மளோட உடல்நிலையா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். அப்ப என்ன பிரதர் பண்றது அப்படின்னா, தேவன் மாம்சத்தை வெளித்தோற்றத்தை பார்க்கறது இல்ல, இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் ரோமர்ல சொல்வார், நீங்க இருதயத்தின் பிரகாரம் விருத்த சேதனம், அதாவது இருதயத்தின் அளவுல தேவனே நான் உங்களோட உடன்படிக்கை செய்றேன், நீங்க தான் மெய்யான தேவன், நான் புரிஞ்சுக்கினேன், என்னோட உடன்படிக்கை இனி உங்ககிட்ட தான் அப்படின்னு நம்ம இருதயத்தின் அளவுல செஞ்சு நம்மளோட பாவ அழுக்கை வெட்டி போட்டா கூட அதை கூட ஏத்துக்குவாராம். பவுல் சொல்றாரு ரோமர் 2 அதிகாரம் ஒரு 2 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். ரோமர் 2 அதிகாரம் 28 ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. இது யூதர்களுக்கு பேசுற மாதிரி இருக்கும். நான் இதை விலக்கி சொல்ற அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடலாம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த 2 வசனத்தை கவனிச்சிங்கன்னா யூதர்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா, இது யூதர்கள் தான் சொல்றார், ஆனா நமக்கும் வரும். ஏன்னா வெளி தோற்றமான மாம்சத்தின் பிரகாரமாக தண்ணில இறங்குறது தாங்க ஞானஸ்தானம். அது ஒரு வெளி தோற்றமான அடையாளம், கரெக்டா? ஆனா தேவன் எதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார்னா, நான் தண்ணில முழுகி எந்திரிச்சு வந்து இன்னமும் என் பழைய பாவ வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருந்தேன்னா வீணாக்கின்னு இருக்கிற. ஆனா என்னோட இருதயத்தின் அளவுல நான் சுத்திகரிக்கப்பட்டு இருதயத்துல இருக்கிற அழுக்கு, அந்த விருத்த சேதனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்னொரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கிறேன், அதை விலக்கி சொல்லிட்டு அப்புறமா முடிச்சிடலாம். முதல் விருத்த சேதனம் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் காலத்துல வந்துச்சு இல்லைங்களா? இப்போ தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்ய போறார். அதாவது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு கொடுக்கணும். ஆனா தேவன் அந்த வாக்குத்தத்தம் தான் உடன்படிக்கை பிள்ளை ஆபிரகாமுக்கு கொடுக்கணும்னா ஆபிரகாம் தேவனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், அப்பதான் கொடுக்குவார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா விருத்த சேதனத்தை எடுத்துன்னு வர்றாரு. என்னோட உடன்படிக்கை உன்னிடத்தில் நிறைவேறணும்னா நீ சுத்தமாகணும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு நீ சுத்தமாகணும். யாரு? ஆபிரகாம் சுத்தமாகணும். ஆனா ஆபிரகாம் சுத்திகரிக்கிறதுக்கு எந்த விதமான பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள் எதுவுமே இல்லை. அதான் மோசே காலத்துல தான் வருது. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நீ சுத்தமாகணும்னா உன்னோட மாமிசம் இருக்குது பாருங்க, நம்மளோட சரீரம், இந்த சரீரத்துல இருக்கிற மிகவும்
அழுக்கான பகுதி தான் அந்த விருத்த சேதனத்தில் வெட்டி போடுகிறது. மனுஷனோட சரீரத்திலே இருக்கிற மிகவும் அழுக்கான பகுதி அதுதான் அசுத்தமான பகுதி. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, அசுத்தத்தை வெட்டி போட்டுடு, இப்போ என்னோட பார்வையில நீ சுத்தம் இரு, நான் உனக்கு உடன்படிக்கை நிறைவேற்றுறேன். இது தாங்கோ யூதர்களுக்கும் நடக்குது. விருத்த சேதனம் ஏன் செய்வாங்கன்னா, அழுக்கான பகுதியை வெட்டி போட்டு சுத்தமா தேவனுக்கிட்ட வருவாங்க. ஆனா அவங்க பாவம் செய்யும் போது அடுத்து அவங்க சுத்திகரிப்புக்கெல்லாம் வந்துடும். இப்ப நமக்கும் அதே மாதிரி தான் ஞானஸ்தானம் ஒண்ணு இருக்கு. தேவனே அடையாளபூர்வமாக நான் என்னை சுத்திகரிக்கிறேன், நான் என் இருதயத்தின் அளவில் நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று நாம் முழுகி தேவனத்தில் ஒரு உடன்படிக்கை செஞ்சு வெளியே வரோம். ஆனா சில நேரத்தில் இது செய்ய முடியாத சூழ்நிலை, முடியவே முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்போ தேவன் என்ன பார்க்குவார்னா இருதயத்தை பார்க்குவார். அதுதான் இருதயத்தின் விருத்த சேதனம். இருதயத்தின் அளவில் நாம் நம்மளோட பாவ வாழ்க்கையை வெட்டி போட்டு உண்மையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தோம் என்றால் தேவன் அதை அங்கீகரிக்குவாரா. இதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு, பிற்காலத்துல நம்ம படிக்கலாம். தேவன் அதை அங்கீகரிக்குவாரா, ஏன்னா அவர் என்னத்த பார்க்குவாருன்னு பார்த்தீங்கன்னா இருதயம். அதனால ஞானஸ்தானத்தில் ரெண்டும் இருக்கு. வெளி தோற்றமான தண்ணீர் முழுக்கும் இருக்கு, இருதயத்தின் அளவில் செய்கிறதும் இருக்கு. இப்போ சூழ்நிலைனா, உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு வழி கொடுத்துச்சுன்னா கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானத்தை எடுத்துருங்க, கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ள எடுத்துருங்க. ஒருவேளை உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு இடமே கொடுக்கலனா இருதயத்தின் அளவிலையும் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்கள் என்பதை நாம் தெரிவித்து கொண்டு இந்த ஞானஸ்தானத்தின் பாகத்தை இதோட நம்ம நிறைவு செய்யலாம். இனி அடுத்த வாரத்தில் அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு இருக்கிற அந்த புது சிருஷ்டி, புது சிந்தனை, அப்புறமா சபையோட பயணம், இதெல்லாம் இன்னொரு 2-3 பாகம் இருக்கும். அது பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்மளோட முடிவுக்கு வந்துருவோம், இந்த பைபிள் ஸ்டடியோட முழு முடிவுக்கு வந்துருவோம். இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு ரொம்ப மிக முக்கியமாக அந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. 50வது சங்கீதம் 5ஆம் வசனம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்போ நாம் யாரிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு அவரிடத்தில் நாம் உடன்படிக்கை செய்வதற்கு, ஏன்னா இவ்வளோ சத்தியத்தை கேட்டுட்டோம், 1.5 வருஷமா பயணிச்சு வந்துட்டோம், வீணாய் போகாமல் தேவனிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களோட உடன்படிக்கை செய்து அவரிடத்தில் சென்று சேர அவர் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.